தேவன் அன்றே எழுதி வைத்திருந்தார். மறுபடி வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் என்னுடைய பெயரினால நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். ஆனா அந்த பகை வந்தாலும் முடிவு வரைந்த நீ நிலைச்சு நிக்கணும். அப்ப நீ ரட்சிக்கப்படும். சரி, ஏன் அவருடைய நாமத்தில் நம்மை பகைக்கிறார்? வாசிங்க 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதில் 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை சீக்கிரம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆமென். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் தூசிக்கிறவர்களாயும் ஆமென். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் சரி நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் ஆமென். சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் ஆமென். அவதூறு செய்கிறவர்களாயும் ஆமென். இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் ஆமென். கொடுமையுள்ளவர்களாயும் நல்லவரை பகைக்கிறவர்களாயும் ஆமென். துரோகிகளாயும் குடியரமுள்ளவர்களாயும் ஆமென். இருமாப்புள்ளவர்களாயும் ஆமென். நல்ல கேளுங்க. தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். வேதவசனம் என்ன சொல்லுது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்ட கொடிய காலமாய் இருக்கிறபடியால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு பிழைப்பு தேடுகிறவர்களுடைய காலமாய் இருக்கிறபடியால் அவருடைய நாமத்தை சொன்னால் அவர்கள் பகைப்பார். அல்லேலூயா. ஆனா வேதத்தை இவர்கள் நம்பல. என்ன அப்படின்னா இவர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில இவர்கள் கடந்து போவார். வேதாகம கல்லூரியில் வேதாகமத்தை படித்தவர்களுக்கு தெரியும் கடவுளுடைய பெயர் என்ன. கடவுளுடைய பெயர் 4 எழுத்து. முதல்ல ஒரு கை, இரண்டாவது ஒரு ஆள், மூணாவது ஒரு ஆணி, நாலாவது மறுபடியும் ஒரு ஆள். இதுதான் கடவுளுடைய பெயர். இந்த பெயரை வாசிக்க முடியாது என்பதற்காக அதை மொழிபெயர்த்த போது OHWH என்று மொழிபெயர்த்தார்கள். ஆனால் வாசிக்க முடியாது. இதை நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ரோமன் கத்தோலிக்க வரலாற்றின் ஊடாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்குதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா இந்த பைபிள் அவங்கள்ட்ட இதுதான் வந்துச்சு. நீங்க ரோமன் கத்தோலிக்கல போய் OHWH அடிச்சு பாருங்க, தெரியும் என்னென்ன விளக்கம் கொடுக்குது பாருங்க. இந்த OHWH வாசிக்க முடியாது. வாசிக்கணும்னா நம்முடைய தமிழ் பைபிள் சங்கீதம் 119வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா 8 வார்த்தைக்கு ஒரு எழுத்து, ஒவ்வொரு எழுத்தா சொல்லப்பட்டிருக்கிறோம். அது எபிரேய எழுத்துக்கள். இதுல ஒரு எழுத்து ஆலேப், மொத்தம் 22 எழுத்துக்கள் இருக்கும். ஒரு எழுத்து ஆலேப், அது உயிர் எழுத்து. 21 எழுத்து உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்தை நீங்க எழுதுனீங்கன்னா வாசிக்க முடியவே முடியாது. ஆனா எப்ப உயிரெழுத்து ஜாயின் பண்றீங்களோ அப்பதான் வாசிக்க முடியும். இப்ப உயிரெழுத்தாகிய ஆலேப்புக்கு வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்ட எழுத்தினுடைய உச்சரிப்பு ஏ, ஆங்கிலத்தில் ஏ. இந்த ஏ நீங்க சேர்த்துட்டீங்கன்னா எபிரேய எழுத்துக்களினுடைய 21 எழுத்துக்களை வாசிக்க முடியும். இல்லையானால் வாசிக்க முடியாது. நான் பூர்வத்தை குறித்து உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். பூர்வ வரலாறு. இன்னைக்கு எபிரேய எழுத்துக்கள்ல புள்ளி வச்ச எழுத்து, அந்த எழுத்து, இந்த எழுத்துன்னு சொல்லிட்டு அதிகமாக கூட்டி வைத்திருக்கிறார்கள். நான் அதற்கு வரவில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 22 எழுத்துக்களுக்கு நான் சாட்சி கொடுக்கிறேன். இப்ப இந்த ஆலேப OHWH கூட சேர்க்கணும். சேர்த்தா யாகாவா அப்படின்ற வார்த்தை வெளிப்படும். யாகாவா இதுதான் கடவுளுடைய பேர். ஆனா யாகா பூர்வத்தில் உள்ள பேர். சிருஷ்டிக்கும் போது அவருடைய பேர் யா, மோசேக்கு வெளிப்படுத்தும் போது அவருடைய பேர் யாகாவா. இப்படி அவருடைய நாமம் வெளிப்பட்டது. இந்த நாமம் பரலோக
அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் அர்த்தம் என்ன? யாவாகிய தேவனை நீ துதி என்று அர்த்தம். யாவாகிய தேவனை நீ துதி என்று அர்த்தம். ஆராதிக்கப்படும் நாமம் யா. இப்ப யாவாகிய தேவன் இந்த பூமியில கடந்து வருகிறார். 1 தீமோத்தேயு 3:16 வாசி. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானதை யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வாசிமா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். ஆமென். பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யாவாகிய தேவன் இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்தார். எதற்காக வந்தார்? மத்தேயு சுவிசேஷம் 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார் என்றார். வாசிக்கப்பட்டது நல்லா வாசிச்சாங்க. இருக்கிற மாதிரியே இன்றைக்கு வேத பண்டிதர்கள் வாசிக்கிறது இயேசுன்னு வாசிப்பாங்க. வேத படிப்பறிவு இல்லாத ஒரு சகோதரி வாசிச்சது வேதத்துல என்ன இருக்கோ அப்படியே வாசிச்சாங்க. என்ன இருக்குது? இயேசுன்னு இருக்கு. அல்லேலூயா. இதை யார் கொண்டு வந்தா? திராவிடம் கொண்டு வந்தது. எப்படி ஒரு உயிரெழுத்தை முன்னாடி வைக்கணும் அப்படின்னு திராவிடம் கற்றுக் கொடுத்த பிறகுதான் இந்த வேதத்துல ஈ சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈ கிடையாது. அப்ப வேதத்துக்குள்ள அரசியல் எந்த அளவுக்கு நுழைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் நீங்க பார்க்கணும். அரசியலை நுழையாத ஒரு வேதாகம் அது சீக்கிரமா வரும். எபிரேய நாமத்தோடு கூட சீக்கிரமா ஒரு ஆப் உங்க கையில வரும். என்ன? தமிழ், ஆங்கிலம், கிரேக்கம், எபிரேயம் 4 மொழியில ஒரு ஆப் சீக்கிரமா உங்க கைக்கு வரும். பணம் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கே தெரியும். எங்க அப்பா ஏதோ செய்யறாரு. பல லட்சங்கள் செலவு செய்யத்தக்கதான கிருபையை பரலோகத்தில் தேவன் கொடுக்கிறார். உண்மையா சொல்றேன், அது தேவனுடைய சுத்த கிருபை. எப்படியாகிலும் அவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஜீவன் பலன் தந்து என் பலவீனத்தில் பலத்தோடு கூட தாங்கி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அது அவருடைய சுத்த கிருபை. இப்போ யாசுவா இந்த பூமியில வருகிறார். அவர் ரட்சிக்கும்படியாய் தமது ஜனத்தை ரட்சிக்கும்படியாய் வருகிறார். அவர் ஒரு ரட்சகர். ரட்சகர் என்பதற்கு எபிரேயத்தில் சுவா என்ற அர்த்தம். யாவாகிய தேவன் இந்த பூமியிலே சுவாவாக ரட்சகராக வருகிறார். அப்படியானால் யா பிளஸ் சுவா யாசுவா. யாசுவாகிய தேவன் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இந்த தேவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இயேசுன்றாங்க, சேசுன்றாங்க, இயேசுன்றாங்க, தம்பரான்றாங்க, பராபரன்றாங்க, சர்வேஸ்ன்றாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய ஜெப புத்தகமாகிய அந்த சின்ன குறிப்பிடம் அப்படின்னு நினைக்கிறேன். அது சரிதானா அந்த பேரு? ஆமென். சின்ன குறிப்பிடத்துல போனா அது கரெக்டா இருக்கும். சர்வேஸ்வரன் இன்னும் வச்சிருக்காங்க. யோசித்து பாருங்க. ஆனா நம்ம எல்லாம் என்னெல்லாமோ பேர் சொல்லிட்டு இருக்கோம். எது உண்மையான பேர்? லூக்கா 24:47 யாராவது நாள் வாசிங்க. அன்னியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும். ஏன் தமிழ்நாடு இல்லையா? சகல தேசத்துக்குள்ள தமிழ்நாடு இல்லையா? சகல தேசத்துக்குள்ள இந்தியா இல்லையா? சகல தேசத்துக்குள்ள அமெரிக்கா கிடையாதா? எழுதப்பட்ட வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. அப்ப எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்துல தான் பிரசங்கம் பண்றாங்க. இப்ப அவருடைய நாமத்தை மாத்திட்டாங்க. யார் மாத்தினா? பிசாசு மாத்திட்டான். பிசாசு எங்க வந்து மாத்தினான்? வேத பண்டிதர்களுடைய இருதயங்களில் வந்து மாத்தினான். அல்லேலூயா. இப்போ ரட்சிப்புக்குரிய நாமம், பாவ மன்னிப்புக்குரிய நாமம் யாவாகிய யெகோவா மேசியா. இந்த நாமத்துல பாவ மன்னிப்பை அப்போஸ்தலர் 2:30 படி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாமத்தை லூக்கா 24:47
பிரசங்கிக்க வேண்டும். அப்பதான் தேவன் உன்னோடு கூட இருப்பார். இதுக்கு கொடிய காலத்தினுடைய அடையாளமாகிய எதிர்ப்பு உன்மேல் வரும். நீ நாமத்தை தொழுது கொண்டால், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால் எதிர்ப்பு ஒரு இடத்தில் கண்டிப்பாக வரும். இரண்டாவதாக எதிர்ப்பு நீதிமொழியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இரத்தப்பிரியன் உத்தமரை பகைக்கிறார்கள். இரத்தப்பிரியன் உத்தமரை நல்லவரை பகைப்பான். அவ்வளவுதான் போதும். எவன் இரத்தப்பிரியனோ, இரத்தத்துக்கு மேல எவனுக்கு ஆசை இருக்குதோ அவன் அத்தனை பேரும் நல்லவனை பகைப்பான். யாசோமேசியாவை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேரும் நல்லவர்கள், எதிர்க்கிறவர்கள் அத்தனை பேரும் இரத்தப்பிரியர்கள். ஏன்? யாசோமேசியாவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கும். இயேசுன்ற பேரு இரத்தம், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கும்னா நான் போய் கர்நாடகால போய் அங்க போயிட்டு இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கும் என்று சொன்னால் அங்க இருக்கிற மக்கள் விசுவாசிக்க வேண்டும். அமெரிக்காவில் தமிழ் தெரியாதவரைக்கு, ஹிந்தி தெரியாதவரைக்கு போய் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கும் அப்படின்னு சொன்னா அவன் நம்பணும். போல அவர் இயேசுனா யாருன்னே தெரியாது. உலகம் முழுவதும் ஒரே பேராக இருக்கு. நான் ஒன்று சொல்றத சரியா மனசுல வச்சுக்கிடுங்க. உலகத்துல இந்தியாவிலிருந்து உருவான ஒரு மதம், இந்தியாவிலிருந்து உருவான மதம் இந்து மதம். இந்த இந்து மதம் 13 நாடுகளுக்கு கடந்து போயிருக்கிறது. இன்று இந்த 13 நாடுகளிலும் மொழிபெயர்ப்பு வித்தியாசம் இல்லாமல் அவர்களுடைய தேவன் அதே பேரோடு இருக்கிறார். தமிழ் கடவுள் என்று சொல்கிறார்களே, அமெரிக்காவில் இருக்கிற தெய்வத்தினுடைய பேர் தமிழ் பேர் தான். லண்டன்ல இருக்கிற கோயில்ல இருக்கிற கடவுள், இந்து கோயிலுடைய கடவுள் இருக்கிற பேரு தமிழ் பேர் தான், மாற்றமே இல்லை. ஏன்? இஸ்லாமிய மதம் உலகம் முழுவதும் இருக்குது. இஸ்லாமிய மதத்தினுடைய கடவுளுடைய பெயர் ஒரே பேர், அல்லாஹ். ஆராதிக்கிற போது யா அல்லாஹ் ஆராதிக்கும். அவருடைய நாமம், அவருடைய கடவுளுடைய பேர் ஒண்ணு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆபிரகாமுடைய சந்ததியில 3 சந்ததி. யாரு? சாரான், கேத்துரான், ஆகா. 3 மனைவி. இந்த 3 மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்தது. இந்த 3 மனைவியுடைய பிள்ளைகளுடைய சந்ததியிலிருந்து 3 மதம் வெளியில் வந்தது. 3 மதம் ஆபிரகாமுடைய சந்ததியில. சரித்திரம் தெரியாதவன் சரித்திரத்தை வாசிக்கணும். அதனாலதான் தேவன் சொன்னார், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்துப்பார். இன்னைக்கு நமக்கு சாட்சி ஆகமம் தெரியல. வேதத்தை பார்த்தா உனக்கு இது வேதம் கிடையாது தெரியும். இருதயத்தில் வச்சிருக்கிற வேதமும் இந்த வேதமும் கனெக்டான மட்டும் தான் இது வேதம். இல்லைன்னா இது வேதம் கிடையாது, உனக்கு புரியாது. தேவன் எங்க வேதம் வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அதை பிறகு பார்த்து. இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியில 3 சந்ததியில 3 மதம் உருவானது. ஒன்று யூத மதம், 2 இஸ்லாமிய மதம், 3 பாகாய் மதம். ஆக 3 மதங்கள் உருவானது. கேத்துருடைய பிள்ளையின் மூலமாக பாகாய் மதமும், ஆகாருடைய பிள்ளையின் மூலமாக இஸ்லாம் மதமும், சாராருடைய பிள்ளையின் மூலமாக யூத மதமும் பிறந்தது. ஆக 3 சந்ததி, 3 மதம். இந்த 3 மத கடவுள் யார் என்று கேட்டால் 3 மதத்திற்கும் யாவாகிய தேவனே கடவுள். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்தவ மதம் எங்க வந்துச்சு? யாரால் உருவாக்கப்பட்டது? கான்ஸ்டாண்டினோபிள் என்ற ஒரு அரசரால் உருவாக்கப்பட்டதுதான் கிறிஸ்தவ மதம். ஆபிரகாமுடைய சந்ததி வந்ததில்லை. சரித்திரத்தை வாசிக்கும் போது கிறிஸ்தவத்தினுடைய ஸ்தாபகர் கான்ஸ்டாண்டினோபிள். யோசிங்க. அப்ப கிறிஸ்தவ மதத்தை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஒரு ராஜாவுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை இல்ல. நான் சொல்ற சரித்திரத்தை ஒருத்தராலே மாத்தி சொல்ல முடியாது. ஏன்னா நான் சரித்திரத்தையும் வேதத்தையும் இணைச்சு பேசிட்டு. நம்முடைய கடவுள் யார்? நம்முடைய தேவன் யார்? நம்முடைய ஆண்டவர் யார்? அறிகிற அறிவு வேணும்.
வச்சுக்கிட்டு தாடி முடியோட மீசையோட இப்படி கை வச்சுக்கிட்டு இருப்பாரு. சுதன் ஆணியில் அடையப்பட்டிருப்பாரு. பரிசுத்தாவி ஒரு புறாவா இருக்காரு. சூப்பரா இருக்கு. யாருக்காவது டவுட் வந்துச்சுன்னா, மேல்விடாளன் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது கடற்கரை கிராமத்துல. அந்த கிராமத்துல இருக்கிற கோயில போய் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. மக்கள் அப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க. 3 கடவுள். கோயிலுக்கு பேர் என்ன தெரியுமா? திருத்துவ ஆலயம். எனக்கு கட்டி முடிச்ச உடனே என்ன கேள்விப்பட்டேன். உடனே பார்க்க போறேன். அங்க போனா உண்மையிலே பிசாசு தத்ரூபமா இருக்கு. திருத்துவன்ற வார்த்தை இந்த வேதத்துல கிடையாது. அதை அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப திருத்துவத்தை ஆராதிக்கிற ஜனம் எப்படியெல்லாம் பிசாசு நம்மளை ஏமாத்துறான். ஆனா இந்த கூட்டத்தை பிசாசால ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. இது நல்லவர்கள் ஆராதிக்கிற இடம், தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இடம். எனக்கு இங்க 100 பேர் வேண்டாம், 150 வேண்டாம், 1000 வேண்டாம், 500 வேண்டாம், எனக்கு 12 பேர் வேணும். நான் விரும்புறது வெறும் 12 பேர் தான். ஏன்னா என் பெருமானை 12 பேர் தான் வச்சிருக்கேன். எனக்கு மட்டும் எதுக்கு 100 பேர்? ஆமென். ஆனா இருக்கிறீங்க நீங்க. நான் உங்களை வேண்டாம்னு சொல்லல. ஆனா எனக்கு வித்து 12 தான் வேணும். ஏன்னா 20 லட்சம் பேர் கானானுக்கு புறப்பட்டாங்க. கானானுக்கு புறப்பட்ட போது 2 பேர் தான் கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. மீதி அத்தனை பேரும் வழியில செத்தானுங்க. நீ சாவுக்குரியவனா இல்ல ஜீவிக்க உரியவனா? உன்னை நீயே சோதிச்சுப்பா.